அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிவி கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இது மூலியமாக அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து ஒரு சிறந்த ரூபே கிரெடிட் கார்டா? இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா? இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, தென் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அதனால் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தென் இந்த கிவி கிரெடிட் கார்டில் என்னென்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. தென் இந்த கிரெடிட் கார்டு என்னென்னா ஆக்சிஸ் பேங்க் மற்றும் எஸ் பேங்கோட டைப் பண்ணி இந்த கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு பேங்க்கில் உங்களுக்கு எந்த பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய லொக்கேஷன் பொறுத்து இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ரெண்டு பேங்க்ல உங்களுக்கு எந்த பேங்க் கிரெடிட் கார்டு கிடைக்கும்னு இருக்கு. தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா வர்ச்சுவல் கிரெடிட் கார்டு மட்டும் தான் கிடைக்கும், பிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை ஸ்பெஷலி அந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா நிறைய கடையில் அந்த யூபிஐ கியூஆர் கோட்லாம் இருக்கு. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுக்கு, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு, தென் ஆன்லைன் யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு, அதாவது என்னன்னா இவங்களுடைய கிவி ஆப் மூலியமாக அந்த யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் இந்த கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா பிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காது. தென் இது வந்து ஒரு ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் ஆஸ் பர் ஆர்பிஐ ரெகுலேஷன் ரூபே கிரெடிட் கார்டை தான் வந்து யூபிஐ கூட லிங்க் பண்ணி அந்த யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ண முடியும். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். தென் இதில் என்னன்னா அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதை வந்து கிவி பாயிண்ட்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா கிவிஸ்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த கிவி பாயிண்ட்டை என்ன பண்ணலாம்னா உண்மையான பணமாக பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து பெறலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிவி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தென் இப்போ அந்த ரிவார்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த ஸ்கேன் அண்ட் பே யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைன்னா ஆன்லைன் ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அப்போ என்னன்னா அந்த கிவி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து கிவிஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால ஒரு கிவி பாயிண்டோடைய மதிப்பு என்னன்னா 25 பைசா. ஸோ அதனால 4 கிவி பாயிண்டோடைய மதிப்பு என்னன்னா 1 ரூபா. எப்படி வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும்னா, இப்போ இவங்களுடைய ஒரு கிவி நியான் மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்கு. அதோடைய விலை என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 999 ரூபா பிளஸ் 18% ஜிஎஸ்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பை வாங்குங்க, அது மாதிரிலாம் நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்க இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் கிடைக்காது. அதுக்குமே சில கண்டிஷன் இருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்ல என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னா, இப்போ இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப்பை வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக வெளியில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கே அந்த யூபிஐ கியூஆர் கோட்லாம் இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்னா 2% கேஷ்பேக் கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் பண்ணும்போது, அதாவது என்னென்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய மர்ச்சன்ட்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது, தென் அந்த பேமெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா அந்த கிவி யூபிஐ ஆப் வந்து காமிக்கும். அதை செலக்ட் பண்ணி கிவி ஆப் மூலியமாக அந்த யூபிஐ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்னா 0.5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அதில் என்னுடைய கணக்குப்படி என்னென்னா 2% கேஷ்பேக்கில் என்னென்னா 8 கிவி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். தென் 0.5% கேஷ்பேக்கில் என்னென்னா 2 கிவி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதில் அந்த 5% கேஷ்பேக் வேணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த மைல் ஸ்டோன் இருக்குது. அந்த மைல் ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன கண்டிஷன்னா, ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு 2% கேஷ்பேக்ல இருந்து 3% கேஷ்பேக் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்மே கிடைச்சிடும். தென் இதுலேயே ரெண்டாவது மைல் ஸ்டோன் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு 3% கேஷ்பேக்ல இருந்து 4% கேஷ்பேக் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. தென் இதுலேயே மூணாவது மைல் ஸ்டோன் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு வருஷத்தில் 1.5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்னன்னா 4% கேஷ்பேக்ல இருந்து 5% கேஷ்பேக் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல்
இன்னொரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த கணக்கில் என்னென்னா இப்போ வரைக்கும் 3 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடச்சிருது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வாங்கினா தான் அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்மே கிடைக்கும். இப்போ இதுலேயே நிறைய பேருக்கு என்னென்னா அந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு கூட இந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்போது நான் கிவி நியான் மெம்பர்ஷிப் உடைய அந்த ரிவார்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஒர்க் ஆகுது இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து மர்ச்சன்ட் பேமெண்ட் பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். எதை நம்ம மர்ச்சன்ட் பேமெண்ட்னு சொல்லுவோம்னா, சப்போஸ் நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் ஒரு கடையில் ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே நம்ம மர்ச்சன்ட் பேமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து மர்ச்சன்ட் பேமெண்ட் பற்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த எஸ் பேங்க் கிவி கிரெடிட் கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள் வெளியில் நிறைய கடையில் அந்த யூபிஐ QR கோட்லாம் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்னா 1.5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். தென் இந்த எஸ் பேங்க் கிவி கிரெடிட் கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ என்னென்னா 0.5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஆக்சிஸ் பேங்க் கிவி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கிவி கிரெடிட் கார்டு மூலியமாக வெளியில் நிறைய அந்த ஷாப்பில் அந்த யூபிஐ QR கோட்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்னா 1% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இதுலேயே ஆக்சிஸ் பேங்க் கிவி கிரெடிட் கார்டு மூலியமாக ஆன்லைன் யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது அப்போ என்னென்னா 0.5% கேஷ்பேக் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கிவி நியான் மெம்பர்ஷிப் இல்லைனா அப்போ என்னென்னா எந்த விதமான அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைக்காது. தென் இதுலேயே என்னென்னா நீங்கள் ஒரு 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 ரூபாயில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ தான் என்னென்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இல்லைனா எப்படி வந்து அது ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு கிவி பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதோடைய மதிப்பு என்னென்னா 25 பைசா. சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 49 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எந்த விதமான கிவி பாயிண்ட் வந்து கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா உங்களுக்கு 2 கிவி பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதோடைய மதிப்பு என்னென்னா 50 பைசா. இல்லைனா சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 99 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவுமே என்னென்னா உங்களுக்கு ஒரு கிவி பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும். அதோடைய மதிப்பு என்னென்னா 25 பைசா. ஸோ பேசிக்காக என்னென்னா இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டோடைய என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது, தென் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னா, இதில் என்னென்னா உங்களுடைய ஏஜ் வந்து 22லேருந்து 55க்குள்ளே இருக்கணும். தென் நீங்கள் ஒரு இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். தென் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு நல்ல ரூபே கிரெடிட் கார்டா, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலியமாக மர்ச்சன்ட் கிட்ட அந்த ஸ்கேன் அண்ட் பே யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணும்போது அப்போ என்னென்னா 1.5% கேஷ்பேக் வந்து தராங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும், அதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸில் இருக்கக்கூடாது. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ரூபே கிரெடிட் கார்டு வேணும்னா மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு, அப்போ உங்களுக்கு மேபி வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கிவி கிரெடிட் கார்டு பற்றி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிவி கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா இல்லையா? அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு 3 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.